எந்த அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஆட்சிக்கு வந்தாங்களோ அவங்களே புரட்சி அம்பேத்கரை அந்த அரசமைப்பு சட்டத்தை தந்த மாமேதை அம்பேத்கரை இழிவுபடுத்துகிற ஒரு நிலையை பார்க்கிறோம். இன்னைக்கு ஏன் அதை செய்கிறார் என்றால், அவர் உருவாக்கிய அந்த சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற கோட்பாடு அதை அரசமைப்பு சட்டத்தில் உறுதி செய்தது அவர்களுக்கு ஏற்புடையதாக இல்லை. எனவே இன்னைக்கு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது என்பதும் அம்பேத்கர் அவருடைய கருத்துக்களை உயர்த்தி பிடிப்பது என்பதும் இரண்டரை கலந்த ஒன்றாக இந்திய அளவில் இருக்கு. அதுபோல தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா திராவிடத்துக்கு எதிராக தமிழை நிறுத்துகிற ஒரு சுயநல போக்கு வலுப்பெற்று வருவதை ரொம்ப கவலை அளிப்பதாக இருக்கிறது. இந்த நேரத்தில் அம்பேத்கர் அவருடைய சிந்தனைகள், அவர் என்ன சொல்லியிருக்கார் தன்னுடைய ஆய்வின் அடிப்படையில், தமிழும் திராவிடமும் ஒன்றுதான், தமிழுடைய இன்னொரு பெயர் தான் திராவிடம் என்பதை நிறுவியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்தியா முழுமைக்கும் பேசப்படுகிற மொழியாக தமிழ்தான் இருந்தது, அதை பேசுகிற மக்களாக நாகர்கள் இருந்தார்கள், அவர்கள்தான் இந்தியா முழுவதும் ஆண்டார்கள் என்று அசைக்க முடியாத ஆதாரங்கள் அடிப்படையில் அவர் தன்னுடைய ஆய்வை நிறுவியிருக்கிறார். எனவே இந்த நேரத்தில் தமிழ்நாட்டுக்கும் புரட்சி அம்பேத்கருடைய சிந்தனைகள் பொருத்தப்பாடு உள்ளதாக தந்தை பெரியார் அவர்களுடைய சிந்தனைகளோடு ஒன்றிணைத்து எடுத்துச் செல்லக்கூடிய சிந்தனைகளாக இருக்கின்றன. எனவே இந்த நேரத்தில் அம்பேத்கர் பெயரிலான இந்த விருது எங்களுக்கு அளிக்கப்பட்டிருப்பது என்பது அரசியல் களத்தில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் எங்களை வழிநடத்துகிற தலைவர் எழுச்சி தமிழருடைய ஒப்பற்ற தியாகத்துக்கும் கிடைத்திருக்கிற அங்கீகாரமாக நாங்கள் கருதுகிறோம்.